கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு வீடு. அதுக்கு ஏசி தேவையில்ல, ஃபேன் தேவையில்ல, பகல் நேரத்துல ஒரு லைட் கூட போட தேவையில்ல. ஆக்சுவலா இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா அதான். ஆனாலும் அந்த வீடு வெளியில கொளுத்துற வெயில உள்ள விடாம, ஒரு குளிர்ந்த காத்த மட்டும் தனக்குள்ள இழுத்து, தானாகவே மூச்சு விடுற ஒரு உயிரினம் போல செயல்பட்டா எப்படி இருக்கும்? நம்ம ஊர் வெயிலுக்கு இதெல்லாம் சாத்தியமா நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லாம இருக்கவே முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. கரெக்ட். ஆனா வெறும் செங்கல், மரம், களிமண்ண மட்டுமே வச்சு எந்த ஒரு நவீன இயந்திரமும் இல்லாம தன்னைத்தானே குளிர் வச்சுக்கிற ஒரு பிரம்மாண்டமான தற்சார்பு வீட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போறோம். 1 ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த பாரம்பரிய கேரள கட்டிடக்கலையின் உச்சமான 4 கட்டு வீடுகள். அதேதான். நீங்க புதுசா வீடு கட்ட போறீங்களா? இல்ல உங்களுக்கு கட்டிடக்கலையில ஆர்வம் இருக்கா? அப்போ இயற்கையோட இணைஞ்சு வேலை செய்யற இந்த வீடுகளோட ரகசியம் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம அலசலுக்குள்ள போலாம். இப்போ இந்த 4 கட்டு வீடுகள் வெறும் தங்குற இடம் கிடையாது. இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு ஈக்கலாஜிக்கல் மிஷன், அதாவது சுற்றுச்சூழல் இயந்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். சுற்றுச்சூழல் எந்திரமா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது நாம வழக்கமா என்ன பண்றோம்? கான்கிரீட் போட்டு 4 சுவரை எழுப்பி இயற்கையை வாசலோடே நிறுத்திடுறோம். உள்ள ஒரு செயற்கையான உலகத்தை உருவாக்குறோம். ஆமா, அது உண்மைதான். ஜன்னல கூட நாம திறக்கறதில்ல. கரெக்ட். ஆனா இந்த 4 கட்டு வடிவமைப்பு அப்படி கிடையாது. சுற்றியுள்ள நிலம், காற்று, சூரிய ஒளி, இது எல்லாத்தையும் தனக்கு சாதகமா எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பம் ரொம்பவே நுட்பமானது. சரி, இப்போ இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்த ஒட்டுமுட்ட 1 ஏக்கர் நிலத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டின் மைய புள்ளியிலிருந்து நாம தொடங்கலான்னு நினைக்கிறேன். 4 கட்டிடத் தொகுதிகளால் சூழப்பட்ட அந்த மைய முற்றம், அதாவது நடுமுற்றம். ஆமா, அந்த நடுமுற்றம் தான் வீட்டின் இதயம்னு சொல்லலாம். இது ஓபன் டு ஸ்கை, அதாவது வானத்தை நோக்கி திறந்தபடி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். வீட்டுக்கு நடுவுல மழை பெய்யும், சூரிய ஒளி வரும், எல்லாம் ஓகே. ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? கேரளாவுல வருஷத்துல பாதி நாள் கனமழை கொட்டி தீர்க்கும். வீட்டின் நடுவுல கூரையை இப்படி திறந்து வச்சா வீடு முழுக்க வெள்ளம் வராதா? இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. ஓபன் டு ஸ்கை அப்படின்னு உடனே மேல ஒரு பெரிய ஓட்டையை மட்டும் விட்டுட்டு வீட்டை கட்டுறதில்ல. பின்ன எப்படி கட்டுவாங்க? இந்த நடுமுற்றத்தோட கூரை அமைப்பு உள்நோக்கி சாய்வாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். இன்வர்ட் ஸ்லோப்டு ரூஃப்னு சொல்வாங்க. ஓ, அதாவது 4 பக்க கூரையும் வீட்டின் உள்ளே பார்த்து சரிவா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதனால எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் அந்த மழைநீர் நேராக முற்றத்தின் மையத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட செவ்வக அல்லது சதுர பகுதிக்குள் மட்டுமே விழும். தண்ணி கொஞ்சம் கூட சிதறாது. அடா, அப்படியா? ஆனா விழுந்து தண்ணி வெளிய போணுமே. அதுக்கு தான் அந்த இடத்துல மழை நீரை உறிஞ்சுறதுக்காகவே பிரத்யேகமான கூழாங்கற்கள் இல்லைனா அலங்கார கற்களை பரப்பி வச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே ரொம்ப பக்காவான ஒரு வடிகால் அமைப்பு இருக்கும். ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்றீங்க? ஆமா. அந்த நீர் நேராக வீட்டின் நிலத்தடி நீர்த்தேக்கத்திற்கோ அல்லது கிணறுக்கோ செல்லும் வகையில குழாய்கள் இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட வீட்டுக்குள்ள வராது. அப்போ அது வெறும் அழகுக்காக மட்டும் இல்ல, வீட்டின் நடுவுலயே ஒரு மிகப்பெரிய மழைநீர் சேகரிப்பு திட்டம் நடக்குது. இது ரொம்ப அருமையான விஷயம். நிச்சயமா. ஆனா இப்போ மழைக்காலம். ஓகே, மழை இல்லாத வெயில் காலங்கள்ல இந்த நடுமுற்றம் என்ன செய்யும்? வெறுமனே வெயில உள்ள கொண்டு வருமா? அங்கதான் விஷயமே இருக்கு. வெயில் காலங்கள்ல தான் இந்த நடுமுற்றம் அதோட உண்மையான வேலையை காட்டுது. இயற்பியல்ல ஸ்டாக் எஃபெக்ட், அதாவது வெப்பச்சலன விளைவுன்னு ஒன்னு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, சூடான காற்று லேசானது, குளிர்ந்த காற்று கனமானது, அதானே? கரெக்ட், அதேதான். வீட்டுக்குள்ள இருக்கிற சூடான காற்று எல்லாமே லேசாகி மேல எழும்பி இந்த ஓபன் டு ஸ்கை முற்றம் வழியா வெளியேறிடும். அப்படி அந்த சூடான காற்று வெளியேறும்போது வீட்டின் உள்ளே ஒரு குறைந்த அழுத்த நிலை உருவாகும். ஓ, ஒரு வெற்றிடம் மாதிரி உருவாகும். ஆமா, அந்த வெற்றிடத்தை நிரப்ப வீட்டின் வெளிப்பகுதியில் இருக்கிற மரங்களுக்கு இடையிலிருந்து வரும் குளிர்ந்த காற்று ஜன்னல்கள் மற்றும் வராண்டாக்கள் வழியா வீட்டுக்குள்ள தானாகவே இழுக்கப்படும். அட, இது ஒரு இயற்கையான எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி செயல்படுது. சூடான காற்று மேல போகுது, குளிர்ந்த காற்று உள்ளே வருது. செமவோப்பேடு. அதேதான் நடக்குது. இந்த தொடர்ச்சியான காற்று சுழற்சியால தான் வீட்டின் மையப்பகுதி எப்போதுமே குளிர்ந்த நிலையில இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதோட மட்டுமில்லாம பகல் முழுதும் சூரிய ஒளி இந்த முற்றம் வழியா வீட்டுக்குள்ளேயே பிரதிபலிப்பதால நீங்க லைட் சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதை விட ஒரு சிறப்பான வடிவமைப்பு இருக்க முடியாதுன்னு தோணுது. சரி, இந்த மைய முற்றத்தை சுத்தி வீட்டின் மற்ற அறைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு பாப்போம். இப்போ ஆதாரங்கள் படி பார்த்தா
கிழக்கு திசையில பூஜை அறையும் நூலகமும் இருக்கு. ஆமா, அது வாஸ்து மற்றும் சூரிய ஒளியை அடிப்படையாக கொண்டது. காலை நேரத்து சூரிய கதிர்கள் மேல படுற மாதிரி இத கட்டியிருக்காங்க. அது ரொம்பவே தர்க்க ரீதியான ஒரு விஷயமா படுது. ஆனா மேற்கு பகுதியை பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? மேற்கு திசையில தான் படுக்கை அறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. கேரளா, தமிழ்நாடு மாதிரி அதிக வெப்பமும் ஈரப்பதமும் உள்ள ஒரு இடத்துல மேற்கு பக்கமா பெட்ரூமா வச்சா மதிய வெயில் பட்டு ராத்திரி தூங்கும்போது ரூம் ரொம்ப சூடா இருக்காதா? அது எப்படி வசதியா இருக்கும்? நீங்க கேக்குறது லாஜிக்கான விஷயம்தான். ஆனா இங்கே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த அறைகள் எந்த பொருளால கட்டப்படுது, அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். எந்த பொருள்னா செங்கல் இல்லையா? சாதாரண செங்கல் கிடையாது. பாரம்பரிய நாலுக்கட்டு வீடுகள்ல சுவர்களை கட்ட செம்புரைக்கல் பயன்படுத்துவாங்க. லேட்டரைட் ஸ்டோன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓ, அந்த பெரிய செம்மண் கலர் கல்லு. ஆமா, இந்த செம்புரை கல்லுக்கு வெப்பத்தை ரொம்ப மெதுவாக உள்வாங்கி மெதுவாக வெளியிடும் தன்மை இருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. படுக்கை அறையின் சுவர்கள் நேரடியாக சூரிய ஒளியை சந்திப்பதில்லை. நேரடியாக சந்திக்காதா? ஒரு வீட்டின் வெளிப்புற சுவர்தானே சூரிய ஒளிய சந்திக்கும். அப்ப அந்த சுவருக்கும் வெளியிலயும் நடுவுல என்ன இருக்கு? அங்கதான் சுற்று வராண்டா அப்படிங்கிற கான்செப்ட் வருது. வீட்டின் வெளிப்புறத்தை சுற்றி ஒரு நீண்ட நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கும். இது எப்படின்னா ஒரு பஃபர் ஜோன் மாதிரி செயல்படும். ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. கரெக்ட். மதிய வெயில் நேரடியாக படுக்கை அறையின் சுவரில் படாமல் இந்த வராண்டாவின் கூரையில் பட்டு சிரிந்துவிடும். அதனால அந்த மெயின் சுவர் சூடாவதே இல்ல. ஓஹோ, அப்போ வெயில அந்த வராண்டாவே தடுத்து நிறுத்திடுது. ஆமா, மேலும் மாலை நேரத்துல மேற்கு திசையிலிருந்து வரும் காற்று இந்த வராண்டானை கடந்து படுக்கை அறைக்குள் நுழையும் போது இயல்பாகவே குளிர்ந்துவிடும். அதனாலதான் இரவு நேரங்கள்ல அந்த அறைகள் நல்ல காற்றோட்டத்தோடும் ரொம்ப இதமான ஒரு சூழலோடும் இருக்கு. இல்ல, அது வீட்டை சுத்தி இருக்கிற ஒரு பெரிய கூலிங் சிஸ்டம். கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், வடக்கு பகுதியில சமையலறையும் சாப்பாட்டறையும் வச்சிருக்காங்க. இது காற்றோட்டத்தை சமையலறைக்குள் கொண்டு வந்து புகையை எளிதாக வெளியேற்ற உதவுது. ஆமா, அதுவும் அந்த காலகட்டத்துல விறகடுப்பு பயன்படுத்தினதால அது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. கரெக்ட். அப்புறம் தெற்கு பகுதியில வரவேற்பறையும் நுழைவு வராண்டாவும் இருக்கு. மனிதர்களோட அன்றாட பயன்பாட்டுக்கு ஏத்த மாதிரி சூரிய வெளிச்சம், காத்து இதெல்லாம் துல்லியமா கணக்கு பண்ணி ஒவ்வொரு அறையையும் திட்டமிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த அமைப்பு வீட்டின் தனிமையையும் அதாவது பிரைவசியும் ரொம்ப கவனமா பாதுகாக்குது. பிரைவசியா? அது எப்படி? நடுவுல பெரிய முற்றம் இருந்தா எல்லாமே ஓப்பனா தானே இருக்கும். அங்கதான் ட்ரிக் இருக்கு. எந்த ஒரு படுக்கை அறையின் கதவும் நேரடியாக மைய முற்றத்திலோ அல்லது வரவேற்பறையிலோ திறப்பதில்லை. ஒரு வராண்டா அல்லது ஒரு சின்ன நடைபாதையை தாண்டிதான் நீங்க அறைகளுக்குள் செல்ல முடியும். ஓ, டைரக்ட் வியூ இருக்காது. ஆமா, இது வீட்டின் ஒட்டுமொத்த காற்றோட்டத்தை எந்த வகையிலும் பாதிக்காம அதே நேரம் குடும்ப உறுப்பினர்களுக்கான தனிப்பட்ட இடத்தையும் உறுதி செய்யுது. அட, ரொம்ப ஸ்மார்ட்டான டிசைன். இப்போ இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த வீட்டின் மேற்கூரை அமைப்பு பத்தி நாம பேசணும். ரூஃப் டிசைன். கண்டிப்பா பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாதகெட்டு வீடுகள்ல இருக்கிற சாய்வான கூரை வடிவமைப்பு ஒரு ஜீரோ எனர்ஜி ஏசி மெஷின் போல செயல்படுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நீங்களே சொல்லுங்க, ஒரு 2 டன் ஏசி செய்யற வேலைய வெறும் களிமண்ணோடும் மரமும் செஞ்சுடுமா? இது கேட்க கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையா எனக்கு தோணுது. நீங்க அப்படி நினைக்கிறது இயல்புதான். ஆனா அது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை கிடையாது. அது முழுக்க முழுக்க அறிவியல். நான் விளக்குறேன். இப்போ ஒரு சாதாரண கான்கிரீட் வீட்டை எடுத்துக்கோங்க. சரி. கான்கிரீட் கூரை பகல் முழுவதும் வெப்பத்தை உறிஞ்சி இரவு முழுவதும் அந்த வெப்பத்தை வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடும். அதனாலதான் ராத்திரியில வீடு அவ்வளோ புழுக்கமா இருக்கு. நாம ஏசி போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஆமா, ஃபேன் போட்டாலும் சூடான காத்து தான் வரும். ஆனா 4 கெட்டு வீடுகள்ல இருக்கிற கூரை அமைப்பு முற்றிலும் வேறுபட்டது. முதல்ல கூரையின் உயரத்தை பார்ப்போம். இது தரைத்தளத்திலிருந்து சுமார் 12 முதல் 15 அடி உயரம் வரை இருக்கும். 12ல இருந்து 15 அடியா? அதாவது நம்ம தலைக்கு மேல நிறைய காலி இடம் இருக்கும். ஆமா, இவ்வளவு உயரத்துல கூரை இருப்பதால் அந்த சூடான காற்று எல்லாமே மேல போய் தங்கிடும். மனிதர்கள் நடமாடும் அந்த கீழ்ப்பகுதியில வெப்பம் இருக்காது. ஓ, அதான் அந்த வீடுகள்ல எப்பவும் ஒரு குளிர்ச்சி இருக்கு. அது மட்டும் இல்ல, இரண்டாவதா கூரையின் பொருட்கள். மரச்சட்டங்கள் மீது களிமண்ணோடுகள் வேயப்பட்டிருக்கும். களிமண்ணோடுகள் இயல்பாக நுண்துளைகள் கொண்டவை, அதாவது போரஸ் மெட்டீரியல். நுண்துளைகள்னா சின்ன சின்ன கேப் இருக்குமா? ஆமா, இவை சூரிய வெப்பத்தை உள்ளே அனுமதிக்காது. அதே சமயம் கூரைக்கடியில் உள்ள அந்த சூடான காற்றை அந்த சிறிய நுண்துளைகள் வழியாக மெதுவாக வெளியேற்றிடும். இது கான்கிரீட் போல வெப்பத்தை சேமிச்சு வைக்கிறதே இல்ல. அதனாலதான் கான்கிரீட் வீடுகள் மாதிரி மூச்சு முற்ற உணர்வு இந்த வீடுகள்ல வரதில்ல.
இந்த சாய்வான அமைப்பு கனமழையை சமாளிக்க எந்த அளவுக்கு உதவுது? அது ரொம்ப சிம்பிள். கேரளா போன்ற இடங்கள்ல பெய்யும் கனமழை வீட்டின் சுவர்களை தாக்காமல் இருக்க இந்த கூரைகள் சுவரை தாண்டி சுமார் 2 முதல் 3 அடி வரை வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும். ஓவர் ஹேங்ஸ் அப்படின்னு சொல்வாங்கல்ல, அதுதானே? கரெக்ட். இதனால் மழைநீர் சுவரில் பட்டு சுவர் ஈரமாகி பூஞ்சை பிடிப்பது தவிர்க்கப்படுது. மழைநீர் நேரடியாக தரையில் விழுந்து வெளியேறிவிடும். இந்த ஒரு சின்ன அமைப்பு தான் அந்த வீடுகள் பல 100 வருஷங்களானாலும் எந்த விரிசலும் இல்லாம உறுதியா நிற்க காரணம். இது உண்மையாவே ஒரு மாஸ்டர் பீஸ் வடிவமைப்பு தான். சரி, இதுவரைக்கும் நம்ம வீட்டின் உட்புற அமைப்பை பத்தி பேசிட்டோம். இந்த வீடு சுமார் 6000 முதல் 10,000 சதுர அடி வரை இருக்கும்னு வச்சுக்குவோம். ஆனா நம்ம ஆரம்பத்துல 1 ஏக்கர் நிலம்னு சொன்னோம். ஆமா, 43,560 சதுர அடி. எக்ஸாக்ட்லி. அப்போ மீனமுள்ள அந்த 30,000த்துக்கும் மேற்பட்ட சதுர அடியில என்ன பண்றாங்க? அத சும்மா காலியா விட்டுடுவாங்களா? கண்டிப்பா இல்ல. இந்த 1 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது வெறும் வீட்டை சுற்றியுள்ள ஒரு காலி இடம் கிடையாது. இது ஒரு முழுமையான தற்சார்பு வாழ்க்கைக்கான அமைப்பு. செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல். ஓஹோ. இந்த நிலத்தை 3 முக்கிய படுதைகளாக பிரிச்சு ஒவ்வொன்னையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வடிவமைக்கிறாங்க. வீட்டின் முன்பகுதி, பக்கவாட்டு பகுதி மற்றும் பின்பகுதி அப்படின்னு பிரிக்கிறாங்க. முன்பகுதியில பெரிய நுழைவாயல், கல் பாதை, புல்வெளி, நீரூற்று எல்லாம் இருக்கும்னு ஆதாரங்கள் சொல்லுது. அது ஓகே, பார்க்க பிரமாண்டமா இருக்கணும்னு அப்படி பண்றாங்க. அது புரியுது. ஆமா, அது ஒரு அழகியல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா வீட்டின் பின்பக்கத்துல காய்கறி தோட்டம், மாட்டுத் தொழுவம், கோழிப்பண்ணை, மீன் குட்டை இதெல்லாம் இருக்கிறதா சொல்றீங்களே. ஒரு நவீன குடும்பம் இவ்ளோ செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டிட்டு பின்பக்கத்துல மாட்டுத் தொழுவத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அதிலிருந்து வர வாசனை, கொசு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா மாறாதா? நீங்க ஒரு சிறிய வீட்டு மனையில ஒரு சின்ன பிளாட்ல இது வச்சு யோசிச்சு பாக்குறீங்க. ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிறது 1 ஏக்கர் நிலம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ, ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதால சொல்றீங்களா? ஆமா, 1 ஏக்கர்ல வீட்டின் பின்பகுதிக்கும் இந்த பண்ணை அமைப்புக்கும் இடையில போதுமான இடைவெளி இருக்கும். அதனால வாசனை வீட்டை வந்து அடையாது. மேலும் இத ஒரு ஈக்கலாஜிக்கல் லூப், அதாவது சுற்றுச்சூழற்சி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சுற்றுச்சூழல் சுழற்சி? வீட்டின் சமையலறையிலிருந்து வரும் காய்கறி கழிவுகள் மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் உணவாகுது. அப்புறம் மாட்டுச்சாணம் காய்கறி தோட்டத்துக்கு மிகச்சிறந்த இயற்கை உரமா மாறுது. மீன் குட்டையில் உள்ள ஊட்டச்சத்து நிறைந்த நீர் செடிகளுக்கு பாய்ச்சப்படுது. அட, ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆகிருக்கு. ஆமா, இந்த சுழற்சியில எந்த கழிவும் வீணாவதில்லை. ஒரு குடும்பத்துக்கு தேவையான பால், முட்டை, காய்கறிகள் எல்லாமே அந்த 1 ஏக்கருக்குள்ளேயே கிடைச்சிடுது. அடடா, வெளியில மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய தேவையே இல்ல போலியே. இது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி செயல்படுது. சரி, இந்த பக்கவாட்டு பகுதிகளில் என்ன பண்ணுவாங்க? மரங்கள் வளர்ப்பாங்களா? நிச்சயமா, இதுவும் கட்டிடக்கலையின் ஒரு பகுதி தான். வீட்டின் பக்கவாட்டு பகுதிகளில் உயரமான தென்னை மரங்கள், அதை தாண்டி வாழை மற்றும் மாமரங்கள் போன்றவற்றை வளர்ப்பார்கள். இது வீட்டை சுற்றி ஒரு பசுமையான திரையைப் போல செயல்படும். லேயர்டு கேனோபின்னு சொல்லுவாங்க. ஓ, வெளியில இருந்து பார்க்க ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குமா? ஆமா, இதனால என்ன லாபம்னா, வெளியிலிருந்து வரும் அனல் காற்று இந்த மரங்களின் இலைகளை கடந்து வரும்போதே குளிர்ந்து விடும். அதன் பிறகுதான் அது வீட்டின் ஜன்னல்களை வந்து அடையும். இந்த மரங்கள் வீட்டின் மீது நேரடி வெயில் படாமல் நிழல் தருவதோடு காற்றில் உள்ள தூசியையும் வடிகட்டுது. அப்போ காற்று வீட்டை வந்தடைறதுக்கு முன்னாடியே அதை குளிர்விக்கிற வேலைய இந்த நில அமைப்பே செஞ்சிடுது. வீடும் சரி, அதை சுத்தி இருக்கிற நிலமும் சரி, ஒட்டுமொத்தமா ஒரு குழுவா இணைந்து செயல்படுது. அதேதான், இதத்தான் மைக்ரோ கிளைமேட் உருவாக்கம்னு சொல்லுவாங்க. வீட்டை சுற்றி ஒரு சின்ன தட்பவெப்பநிலையை நாமளே உருவாக்குறது. கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இவ்ளோ பழமையான பாரம்பரியமான ஒரு வீட்ல வாழணும்னா இணைய வசதி, நவீன சமையலறை மாதிரி இன்னைக்கு நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நம்ம விட்டு கொடுக்கணுமா? இதுதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். கண்டிப்பா. இது ஒரு அருங்காட்சியகம் மாதிரி இருக்குமே தவிர, இன்னைக்கு இருக்கிற ஒரு ஐடி ஊழியரோ அல்லது ஒரு பிசினஸ்மேனோ இங்க நிம்மதியா வேலை செய்ய முடியுமா? இங்கதான் நாம பழமையையும் புதுமையையும் இணைக்க வேண்டியிருக்கு. இந்த 4 கட்டு வீட்டை அதோட ஆன்மா கெடாமலேயே எப்படி வேணாலும் நவீனமாக்கலாம். அப்படியா? அது வீட்டோட அழகு கெடுக்காதா? இல்லவே இல்ல. வெளியில இருந்து பார்த்தா 100 வருஷம் பழமையான ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். ஆனா உள்ள ஒவ்வொரு படுக்கை அறைக்கும் நவீன அட்டாச்டு பாத்ரூம்கள் அமைக்கலாம். மரக்கட்டைகளுக்கு பின்னாடி வயர்களை மறைச்சு வீட்டை முழுமையா ஸ்மார்ட் ஹோமா மாத்தலாம். சமையலறையில மாடுலர் கிச்சன் அமைப்புகளை மிக எளிதாக பொருத்த முடியும். அது சரி.
ஆனா நவீன உலகத்துல அதிக மின்சாரம் தேவைப்படுமே. ஏசி போடலைனாலும் மற்ற எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு கரண்ட் வேணுமே. வீட்டின் பழமையான தோற்றத்தை கெடுக்காம சோலார் பேனல்களை எப்படி வைக்கிறது? அதுக்கு இப்போ நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துருச்சு. தற்போதைய நவீன சோலார் பேனல்கள் களிமண் ரோடுகளின் வடிவத்திலேயே கூட கிடைக்கின்றன. சோலார் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓ, பார்க்க சாதாரண ஓடு மாதிரி இருக்கும், ஆனா கரண்ட் தயாரிக்குமா? ஆமா. இல்லென்றால் வீட்டின் தெற்கு நோக்கிய சாய்வான கூரை பகுதியில் கீழிருந்து பார்த்தால் தெரியாதபடி பேனல்களை மிக நேர்த்தியாக பொருத்தலாம். இதன் மூலம் வீட்டின் அழகும் கெடாது, அதே சமயம் இந்த பெரிய வீட்டிற்கு தேவையான முழு மின்சாரத்தையும் அந்த வீடே உற்பத்தி செய்துவிடும். இது கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அந்த 1 ஏக்கர் நிலத்துல வீட்டின் பின்பக்கம் ஒரு அமைதியான ஹோம் ஆபீஸ் கட்டிக்கலாம். வேலை முடிஞ்சதும் மாலையில தேநீர் அருந்த ஒரு வெளிப்புற இருக்க, அதாவது கெசீபோ அமைக்கலாம். வீட்டின் பாதுகாப்பிற்கு எந்த இடத்தையும் பாதிக்காதபடி ஸ்மார்ட் செக்யூரிட்டி சென்சார்கள்னு ஒரு பழமையான மரப்பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட அதிநவீன ஸ்மார்ட் போன் மாதிரி இந்த வீட்டை உருவாக்க முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஆடம்பரத்திற்கு எந்த எல்லையும் கிடையாது. நிலம் நிறைய இருப்பதால் நீங்க விரும்புனா ஒரு பிரத்யேகமான நீச்சல் குளம் கூட அமைக்கலாம். விருந்தினர்கள் தங்குவதற்காக வீட்டின் தோட்டப்பகுதியில ஒரு தனி மரக்குடில் கட்டலாம். ஒரு திறந்தவெளி திரையரங்கம் அமைத்து இயற்கையை ரசித்தபடி படங்கள் பார்க்கலாம். அடடா, ஒரு ரிசார்ட் மாதிரி! ஆமா, பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒரு தடையே கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் மட்டும்தான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. 4 கெட்டு அப்படிங்கிறது வெறும் 4 சுவரும் ஒரு கூரையும் சேர்ந்த கட்டமைப்பு கிடையாது. அது மனிதன், நிலம், காற்று, தண்ணீர், இந்த 4ம் சேர்ந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை முறைங்கிறத இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். ஆமா, அது ஒரு முழுமையான எக்கோசிஸ்டம். இந்த 1 ஏக்கர் நிலம் ஒரு குடும்பத்துக்கு தேவையான தங்குமிடத்தை மட்டும் இல்லாம அவங்களுக்கான உணவு, தண்ணீர், மின்சாரம், சுத்தமான காற்று என அனைத்தையும் தற்சார்பா வழங்குது. பழமையின் அறிவியலை நவீனத்தோட இணைக்கும் போது என்ன ஒரு பிரம்மாண்டம் உருவாகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிஜமா, நவீன கட்டிடக்கலை நிபுணர்கள் இந்த 4 கட்ட அமைப்பிலிருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இது அப்படியே ஒரே ஏக்கர்ல தான் கட்டணும்னு இல்ல. இதோட அடிப்படை அறிவியலை குறைந்த இடவசதி உள்ள நகரத்து வீடுகளிலும் நாம் எப்படி பயன்படுத்துவதுன்னு யோசிக்கணும். 20 மாடி கட்டிடத்துல வெறும் கான்கிரீட் தளங்களை மட்டும் அடுக்காம அந்த கட்டிடத்தோட மையப்பகுதியில கீழிருந்து மேலாக வானத்தை நோக்கிய செங்குத்தான முற்றங்கள், வெர்டிகல் கார்டியார்ட்ஸ் அமைக்கப்பட்டா என்னவாகும்? வாவ், அது ஒரு பிரமாதமான ஐடியாவா இருக்குமே. ஆமா, அந்த ஸ்டாக் எஃபெக்ட் மூலமா அந்த 20 மாடி கட்டிடமே ஒரு ஏசி இல்லாம இயற்கையான குளிரூட்டியா மாறுமா. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாடியிலயும் இருக்கிற மக்கள் ஒன்று கூடி பேசுற ஒரு இடமா இந்த முற்றம் மாறும்போது நகரங்கள்ல தொலைஞ்சு போன அக்கம்பக்கத்து மனிதர்களுடனான உறவையும் இது மீட்டெடுக்குமா. இந்த சிந்தனை உங்களை ஆச்சரியப்படுத்துதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் ஒரு புதிய ஆழமான அலசல்ல சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்திங்கள், தேடுங்கள். நன்றி.